கஜேந்திரா எல்லாரையும் கியூல நிக்க சொல்லி இருக்குது தெரியுது இல்ல? பெரிய வெள்ளக்காரையானே அதுக்கு ஏபிசி தெரிய போகுது. பல்லவராயரே இதெல்லாம் கண்டுக்கிறாதீங்க. யானை கையேந்தனா சுண்டல் கொடுத்துட்டு போகுது. பாத்தியா மண்ண கவிட்ட யோ யானை ஒரு அன்புல விளையாண்டதுயா. இப்ப பாரு சுண்டல் வாங்கிட்டு வரேன். கஜேந்திரா எரும மாட்டு ஜென்மம் ஒரு தரம் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் இவனை. என்னது ஐயா சரி வரதில் நிக்கிறேன். அதுக்கு அப்படி தள்ளாத. ஐயோ சுண்டல் புறம் போயிருமே. ஐயோ சரி சரி நிக்கிறேன். அடிச்சு விடாத. எங்க வீட்டு பக்கம் கல்ல விட்டு எரியுது. சீதாராமா நம்ம கஜேந்திரனை பத்தி உனக்கு தெரியாது. சமயபுரம் கோயில் யானையோட குட்டிடா. அந்த பரம்பரை பண்பாடு போயிடுமா? ஒழுங்கா வரிசையில நின்னு வரல உன்னை சுண்டலாக்கி ஊரு பூரா விநியோகம் பண்ணிடுவான் நம்ம கஜேந்திரன். கைய விரிச்சு வாங்கிக்க, துண்டை வைக்காத. எனக்கும் கொடு. எல்லாம் போயிட்டாங்க. எனக்கு நிறைய கொடுத்துரு. கொடுக்குற வெளியில வா. யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். மேனேஜர் வர. குட் மார்னிங் சார். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். ராஜினாமா பண்ண போறீங்களா? சே பய முடியா. இப்படி அதிக பிரச்சனை தரமா பேசினா உன்னை தண்ணி இருக்கிற காட்டுக்கு மாத்தி விடுவேன். என்ன சார் தப்பு பண்ணா தண்ணி இல்லாத காட்டுக்கு தானே மாத்துவாங்க. நீங்க தண்ணி இருக்கிற காட்டுக்குன்னு சொல்றீங்க. எனக்கு நீச்சல் தெரியாதுல? ஆமா. கூலி சாட்டம். என்ன உனக்கு நீச்சல் தெரியாதா? அடுத்து நீ தான். ப்ளீஸ் கம் டு தி பாயிண்ட் சார். ஒரே டென்ஷனா இருக்கு சார். ஆமா உனக்கு வேலையில அட்டென்ஷன் இல்லாட்டாலும் கண்ட நேரத்துல டென்ஷன் மட்டும் வந்துருமே. சரியான பிரஷர் கிராக்கி. மிஸ் சாவித்ரி கம் ஆன். இவங்க தான் மிஸ் சாவித்ரி. புதுசா நம்ம ஆபீஸ்க்கு வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. எங்க எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கையில எடுக்க பார்க்கலாம். ஏன் விசாரிச்சா? நீங்க ஜோரா கை தட்ட சொன்னீங்களா? உங்களை பார்த்துட்டு மோடி மிஸ் ஞாபகம் வந்துச்சு. சாரி சார், ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டேன். அந்த ஆளுக்கு டென்ஷன், உனக்கு உணர்ச்சியா? இது என்ன ஆபீஸ்னு பாத்தீங்களா இல்ல உங்க வீடு நினைச்சீங்களா? மிஸ் சாவித்ரி உங்களுக்கு ஒவ்வொருத்தரையும் அறிமுகப்படுத்த போறேன். இவர்தான் மிஸ்டர் பீதாம்பரம். ஹெட் கிளார்க். ஹலோ. இவர் ரொம்ப ரேஸ் பைத்தியம். ஒரு நாள் உணர்ச்சி வசப்பட்டு குதிரை கிட்ட போயிட்டாரு. இது புல்லாக்கும் நினைச்சுக்கிட்டு குதிரை இவர் தலையை மேஞ்சு பிடிச்சு. நீங்க வாங்க. மிஸ்டர் பத்ரிநாத் அக்கௌண்டன்ட், ரொம்ப சின்சியர். பேனாவில இங்கு இல்லாட்டாலும் எழுதிக்கிட்டே இருப்பாரு. இங்க ஒரு பேனாவில நிப்பே இல்ல, கிரிக்கிட்டு இருக்காரு பாருங்க. ரொம்ப வெக்கப்படாதீங்க, வாங்க. சார். ஆமா காபி வாங்கிட்டு வாடான்னா டீ வாங்கிட்டு வர. உன்னையெல்லாம் அறிமுகப்படுத்தணுமா? இவர்தான் மிஸ்டர் சங்கரன் கிளார்க். ஹலோ. ரொம்ப பிரியரு. நேர ஆபீஸ் விட்டது வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் அவுத்து போட்டுவாரு. ஆஃப்டர் ஏர் போட்டு விட்டு கோழி விளையாட போன்னு சொல்ல வந்தேன். கில்லி தாண்டு பலிஞ்சடி கூட எல்லாம் ஆடுவேன். உங்க வீட்டுல ஆடு, வாங்க. இவர் பேரு ஸ்ரீரங்க சேஷகோபார. எல்லாரும் என்ன அன்பா எஸ்.எஸ். கோபாரன்னு கூப்பிடுவாங்க. மேஷ லக்னம், மிதுன ராசி. உங்க நட்சத்திரம். கொஞ்சம் விட்டா குழந்தை கேப்பிய. இவங்க வீட்டுல சம்பந்தம் பண்ண போறியா? சுமார் இதுக்கு சோரியா நீங்க வாங்க. இவங்க பேரு டைபிஸ்ட் மீனலோசினி. ஹலோ. ஹலோ. அலங்காரம் ஃபர்ஸ்ட், ஆபீஸ் நெக்ஸ்ட். வருஷத்துல இவங்க மோதல போடுற பவுடரை மொத்தமா சேர்த்தோம்னா ஒரு 5-6 மூட்டை தரும். வாங்க. இவர்தான் மிஸ்டர் ராமு, என்னுடைய ஆபீஸ் வாரிசு. ஆபீஸ் வாரிசா? கலை வாரிசு, அரசியல் வாரிசு சொல்லியா? அது மாதிரி தான் இதுக்கும். உங்களுக்கு வேலையில ஏதாவது சந்தேகமா இருந்தா இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. வேலையில மட்டும் மிஸ் சாவித்ரி, கோர்ட் யுவர் சீட், ப்ரெஷர் யுவர் டியூட்டி. தேங்க் யூ. ஆனா பாவிகளா, ஒரு வீட்டுல தொங்கப்படாதே பூட்டு உடனே விரிச்சிருவீங்களே சீட்டு. அல்லாரே உட்கார், ஒரு கை குறை. அதுக்காக என் கையே கேக்குறியா? நான் கொடுக்க மாட்டேன். நான் கல்யாண பத்திரிக்கை கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன். பல்லவரே, இந்த வயசுலயா? முண்டம் எனக்கு இல்லடா, என் மகனுக்கு கல்யாணம். பொண்ணு எந்த ஊரு? நாமகிரிப்பேட்டை. பல்லவரே, கல்யாணத்துல ஒயிலாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம் எல்லாம் உண்டா? ஏன் ரிக்கார்ட் அனுசரிச்சு நடத்துவோமே. ஏயா அவர் மகளை கல்யாணம் நடத்துறாரா இல்ல மாரியாத்தா கோயிலுக்கு திருவிழா நடத்துறாரா? இல்ல மஞ்சள் குளிப்பாட்டி ஆடு விட போறாரா? அது இல்லப்பா, நான் சின்ன வயசுல புலி வேஷம் கட்டினது. இவர் மக வீட்டு கல்யாணத்துல
வேஷம் கட்டி அப்படி ஒரு 2 ஆட்டம் ஆடலாமேனுதான். புலி வேஷமா? நீயா? என்னையா சிரிக்கிற? நானும் சின்ன வயசுல புலி வேஷம் கட்டி கரிஞ்செடுத்த கண்ணாயிரம்னு பேர் எடுத்து வந்தான். என்ன பண்றது, என் கஷ்டகாலம். டிங்கி ஜுரம் வந்து வங்கி அடிச்ச மாதிரி ஆயிட்டேன். கண்ணீரை விட்டு இருக்கிற உடம்பைய கரைச்சுக்கிறாத. சரி சரி, இந்தாங்க, எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்கலாம்னு வந்திருக்கிறேன். வேணாம், ஒண்ணு போதும், இதே எல்லாரும் பாத்துக்குங்க. கல்யாணத்துக்கு அவசியம் எல்லாரும் வரணும், மொய் எழுதணும். வல்லவரே, ஒரு 10 ரூபாய் கைமாத்த கொடுங்க, மொய்யோட சேர்த்து எழுதிடுறேன். அப்ப சாப்பாடு வீட்டுல நீயே கொண்டாந்துறியா? கஜேந்திரா, ஞாபகப்படுத்துறியா? உனக்கும் பத்திரிக்கை உண்டுப்பா. கஜேந்திரா, என் மகன் கல்யாணத்துக்கு நீ அவசியம் வரணும். கல்யாணத்துக்கு வந்தா மட்டும் பத்தாது, எல்லாருக்கும் பன்னீர் தெளிச்சு நீ தான் வரவேற்கணும். இந்தா இந்தா வாங்கிக்கிறா. வரியா? வரியான்னு? சரி, வாங்க வாங்க. ஊர்ல ஒரு கல்யாணம் விட மாட்டீங்களே? அதே வாங்க. சின்ன விட கூட்டிட்டு வரலையா? அவதாங்க இவ. இதானா? வா வா. படம் பெருசா இருக்க, பன்னீர் கொஞ்சம் அதிகமாவே தெளிக்கலாம், தப்பு இல்ல. வாங்க வாங்க வாங்க. கஜேந்திரா, நல்லா பன்னீர் தெளி, இன்னைக்காவது குளிச்ச மாதிரி இருக்கட்டும். யோ பல்லவராயரே, அருமையான ஏற்பாடியா? என்ன சொம்பா? இல்ல குடம். குடமா? சொம்பு இந்த மூஞ்சிக்கு கொஞ்சமா தெளிச்சா போதும். யோ, என்னையா கல்யாண வீட்டுல வந்து குலுக்குற உண்டியல? மொய்யே எழுத போறேன். என்ன குடமா? சொம்பு. உன் சக்திக்கு இதுவே பெருசுதான். போ. இவன் வெறும் பெயர், இவனுக்கு என்ன வரவேற்பு? பன்னீரா? தெளி தெளி தெளி. மண்டகாலியா தான் இருக்கு. என்ன பல்லவர, எல்லாருக்கும் பன்னீர் தெளிக்குது, எனக்கு தெளிக்க மாட்டேங்குது. மொய் எழுத கை நிறைய ஏதாவது கொண்டாடணும். வெறுங்கையோட வந்த வெறுப்புல திரும்பிடுச்சு. பாரு, உள்ள போய் 1 மணி நேரம் பரிமாறிட்டு கடைசி பந்தியில மூலையில குந்திக்க போ. பன்னீர் கிடக்கட்டும், இந்த கல்கண்டாவை எடுத்துக்கிறேன். இதையும் கொடுக்குறேன். சார், மேனேஜர் உங்களை வர சொல்றேன். சங்கரா, சேஷு, எல்லாரும் வாங்க. என்ன 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 என்ன? பாய வழக்கம் போல லேட்டா வந்திருக்கான், வசமா மாட்டிக்கிட்டான். மேனேஜர் வேற செம மூடல இருக்கிறாரு, இன்னியோட அவன் சீட்டு கிழிஞ்சுது. ஐயோ, என் பிரார்த்தனை மட்டும் பலிச்சதுன்னா என் மச்சனுக்கு இதே கம்பெனி வேலை போட்டு கொடுத்து அவனை என் சீட்ல உட்கார வச்சு நானு அந்த ரசகுல்லா பக்கத்துல உட்கார மாட்டேனா? போய் போனத்துல பகவான் என்ன சொல்லிருக்காரு தெரியுமோ? உன்னை கல்லாலே அடிச்சு கொன்னுட்டு சொல்லிருக்காரு. கொஞ்சம் சந்தோஷமா கற்பனை பண்ண விடையா? சார் சார், நான் லேட்டா வந்து தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க சார். நோ 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 நோ. நீங்க திறந்தவரை லேட்டா வரணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஜஸ்ட் மினிட். சார், எல்லாம் தெரியும். வர்ற வழியில ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, அவங்களுக்கு ரத்தம் தேவைப்பட்டது, நீங்க ரத்தம் கொடுத்தீங்க. சார், இது எப்படி உங்களுக்கு? ஆஸ்பத்திரியில இருந்து போன் வந்தது. எனக்கு எவ்வளவு பெருமை தெரியுமா? எனக்கு மட்டும் இல்ல, நம்ம ஆபீஸ்க்கே பெருமை. ஏதோ என்னால முடிஞ்ச உதவி செஞ்சேன். நோ 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 நோ. மாலை கரெக்டாம உங்க சீட்ல உட்காருங்க, அப்பதான் எல்லாருக்கும் புத்தி வரும். ப்ளீஸ் கோ. ஓகே சார். என்ன அது? லேட்டா வந்தவனுக்கு மாலை போட்டிருக்காங்க, இன்னும் சுக்கர உச்சமா தான் இருக்கானா? அது இல்ல சேஷு, சாதாரண ரிட்டையர் ஆகும்போது மாலை போடுவாங்க இல்லையா, இன்னையோட சீட்டு கிழியுது, அதான் சிலுக்கு மாலை போட்டுருக்காங்க. உங்க வாக்கு மட்டும் பலிச்சதுன்னா உங்க தலைக்கு ஒரு டோப்பா பண்ணி போடுறேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஞானம் வந்தது சொன்னனே, அதுக்கு காரணம் நம்ம ராமு செஞ்ச தானம். வெறும் தானம் இல்ல, ரத்த தானம். ஒரு உயிரையே காப்பாத்திருக்காரு ராமு. நான் உங்களை கேட்டுக்கிறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான், ராமு மாதிரி நீங்களும் ரத்த தானம் பண்ணணும், பல உயிர்கள் காப்பாற்றப்படணும். ஓகே? ஏன் அழுவுற சார்? சொல்லிட்டாளியா? எனக்கு ரத்த தானம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, ஆனா என் உடம்புல ரத்தமே இல்லையே. வாட்டிய பேட்டி, வாட்டிய பேட்டி, உங்களை எல்லாரும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன்,
ஆளுக்கு ஒரு அவுன்ஸ் ரத்தம் இவருக்கு டொனேஷன் பண்ணுங்க. உன் ரத்தம் எந்த குரூப்பியா சொல்லி தொலையா? எந்த குரூப் ரத்தமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா உங்க குரூப் வேண்டவே வேண்டாம். மாணவ கண்மணிகளே, எதிர்கால இந்தியாவின் தூண்களே, நீங்கள் எல்லாம் நல்லா படிக்கணும், எனக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும். அதுதான் இந்த வாத்தியார் சொக்கலிங்கத்தோட ஆசை. இவரு நல்லா சொல்லி கொடுத்துதான் ஜில்லாவிலேயே நாம முதல் மாணவன் ஆக போறோம். மூஞ்சியும் முகர கட்டையும் பாரு. அட போயா, எத்தனை சுழிக்க வேண்டியிருக்கு பாரு. ச்சே. ஆஹா, அப்படி சொல்லக்கூடாது. உங்க கல்வி கண்ணை திறக்க வேண்டியது என்னோட கடமை. உங்கன்னே சரியில்லை, இதுல எங்க கண்ணார திறக்க போறியா? உருப்பிட்டாப்புலதான். வாத்தியாருக்குரிய லட்சணம் தான் முகத்துல இல்லைன்னு வாத்தியார் சொக்கலிங்கம்னு வேற எழுப்பி ஓட்டி இருக்கிறேன். அப்பவும் நம்ப மாட்டேங்கிறீங்களே. ஐயா ஐயா, எல்லாரும் வீட்டுக்கு போலாமா? பாடத்தை கவனிங்க. நேத்தைக்கு தாவண்ணாவில இருந்து பார்த்தோம், இன்னைக்கு நாவண்ணாவில இருந்து ஆரம்பிப்போம். வாத்தியார் ஐயா, இந்த நான் எப்படி போடுறது காட்டுறேன். நான் நாய். நீ நாய்ங்கிறது எல்லாருக்கும் தெரியுமா, அப்புறம் எழுதி வேற கட்டணுமா? வாத்தியார, என்ன ஒரு சின்ன சந்தேகம் கேளு. நாய்க்கு எத்தனை காலு? 4 கால். நீங்க ஒரு கால் தான் போட்டிருக்கீங்க. அறிவு கட்ட முண்டம். பாம்புக்கு காலே கிடையாது. நேத்து பாம்புன்னு எழுதும் போது ஒரு கால் போட்டாரே. வாத்தியாரையா, உங்க இஷ்டத்துக்கு எத்தனை கால் வேணாலும் போடுங்க. இந்த சின்ன பழகையில எத்தனை காலையா போடுறது? ஐயோ ஐயோ ஐயோ, இது பள்ளிக்கூடமா இல்ல பட்டிமன்றமா? சொக்கலிங்கம், இது என்னடா உனக்கு வந்த சோதனை? இதை விட பெரிய சோதனை அங்க வருதே. கஜேந்திரன் வணக்கம் போடுறது இல்ல, பதிலுக்கு வணக்கம் போடுறது. வணக்கம். நான் இவங்களை வச்சுக்கிட்டே கட்டி வைக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இதுல நீ வேற வந்துட்டியா? உனக்கு ரொம்ப படிப்பு அவசியமா? யோ, ரொம்ப அலட்டாதயா. ஏற்கனவே உன் ஜாதகத்துல யானை தோசை இருக்கு, மிதிச்சிட போகுது. கஜேந்திரா, இரு, பாடத்தை ஆரம்பிக்கிறேன். கஜேந்திரா, உனக்காக ஆனாவில இருந்து ஆரம்பிக்கிறேன். பாத்துக்க. ஈ ஈ ஊ ஊ ஓ ஓ. ஆனாவனா கூட ஒழுங்கா தெரியல, நீ எல்லாம் ஒரு வாத்தி. ஆமா, ஊனாவுக்கு அப்புறம் ஏனாவ மறந்துட்டேன். ஏன் நான் மறந்துட்டேன்? இந்த ஆளுகிட்ட படிச்சா நாம உருப்பட முடியாது. பாத்தி லட்சணம் கஜேந்திரனுக்கே புரிஞ்சு போச்சு, அதான் திருப்பிடுச்சு. என்ன சார் காலையில இருந்து கோபமா குறுக்கு நெடுக்குமா நடந்துட்டு இருக்கீங்க? என்ன சார் திங்கிங்? இங்க நடந்த தூரத்தை நேரா நடந்திருந்தா டெல்லிக்கே போய் சேர்ந்திருக்கலாம். யோ, கிண்டலா கிண்டலா? ஏன் கவலை எனக்கு தான் தெரியும். புரியுது சார், புரியுது. இன்னும் உங்களுக்கு புத்திர பாக்கியமே இல்ல, அந்த கவலை தானே. அது ஒண்ணு இல்ல சார், உங்க ஜாதகத்துல புத்திரகாரகன் குரு வக்கரமா இருக்கான் சார். வக்கரமா இருக்கான், சக்கரமா இருக்கான்னு ஆரம்பிச்சிருவீங்க. பெரிய சோசிய புலி. யோ, என் கவலை எல்லாம் புள்ளைய பத்தி இல்லையா, பிராவ பத்தியா? சார் நல்லா சொல்லுங்க சார், உங்க கவலை பிராவ பத்தியா புறாவ பத்தியா? கோழிய பத்தி. விட்டா ரோஸ்ட் வச்சிருவீங்க. யோ, டென்ஷன். கம்பெனில என்னென்ன இருக்கான்? ரெடிமேட் பேண்ட் ஷர்ட் பனியனு ஜட்டி. பேசலாம் என்னென்ன இருக்கான்? பெண்களையும் பிரா. சார் எனக்கு ஒரு நல்ல ஐடியா தோணுது. நாம பிரா தயாரிக்கிறது நிறுத்திட்டா? ஆஹா ஆஹா, அருமையான யோசனை. அதை விட உன்னை வேலை விட்டு நீக்கிட்ட கம்பெனி வாழ வைக்க வழி சொல்லியாண்டா, மூடுறதுக்கு வழி சொல்ற. லீவ் மீ அலோன். நீங்க லீவ் மீ அலோன் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. எனக்கு 3 நாள் லீவ் வேணுமே. இதுதான் 3 நாளா?
நீ எட்ல இருக்கா இப்படிதான் கணக்கு எழுதுவியா? நீ இருந்து என்னடா பிரயோஜனம்? போய் தொழா. காலையில நரிமோத்தல் முடிச்சா அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. இங்க ஒரு நரி கூட காணமே. என்ன சிறி முடிக்கிட்டானா? இப்படி காத்து விடுறான். ஐயா கொஞ்சம் அடக்கி வாசிங்க. அண்ணனுக்கு எந்த ஊரு? வெளியூரு. தம்பிக்கு உள்ளூரு. தம்பி அவரை பாருங்க. பாத்துட்டேன். நான் ஒரு விவரம் தெரியாதவன். பார்த்தாலே தெரியுது. கல்யாணத்துக்காக ஒரு பொண்ணை தேடி ஊரா அலைகிறேன். அதனாலதான் இழைச்சிட்டீங்களா? ஆமா தம்பி, அப்படியும் பொண்ணு கிடைக்கல. ஆமா, உங்க ஊர்ல ஏதாவது பொண்ணு கிடைக்குமா? கிலோ கணக்குல வேணுமா டஜன் கணக்குல வேணுமா? பொண்ணுங்க உங்களுக்கு எத்தனை வேணும்? ஒண்ணே ஒண்ணு போதும். கையில பணம் இருக்கா? யார பார்த்து என்ன கேள்வி கேட்டீங்க? பாத்தீங்களா, அவ்வளவு பணம். நமக்கு ஊர்ல புண்ணாக்கு வியாபாரம். அதான் முகத்துல என்ன வடியுத? அப்ப பொண்ணை பார்க்க போலாமா? துடியா துவைச்சிட்டு இருக்கிறேன். ஆனா ஒண்ணு என்ன? அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியில வராது. ஏன் நொண்டியா? இல்லங்க, அவ்வளவு அடக்கமான பொண்ணு. நீங்க பாக்கறதா கூட ஜன்னல் வழியா தான் பாக்கணும். அட, எனக்கு வேண்டியது பொண்ணு. அதை எந்த வழியா பார்த்தா நமக்கு என்ன? கூட கூட வாங்க. வாயா மாப்பிள்ள மாதிரி நடந்து வாயா. ஏங்க பொண்ணு எங்கீங்க? பொண்ணு 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 அலையாதையா. இது மேல யாரு? ஜன்னல் வழியா பாரு. ஏங்க எங்கீங்க? ஊர்ல என்ன கொள்ள புண்ணாக்கா, எள்ளு புண்ணாக்கா, கடலை புண்ணாக்கா, மாட்டு புண்ணாக்கா? புண்ணாக்க விடுங்க, பொண்ணு எங்கீங்க? கண்ணு கட்டின தூரம் கிடைக்கவே இல்லைங்களே. எனக்கு தான் கை கிடைக்கல. நல்லா பாரு, நின்னு பாரு, பாக்குறேன். உத்து பாரு, பாத்துக்கிட்டே இரு. இரு இரு. இப்ப தெரியுமே? கனவு தாங்க தெரியுது. பாரியா, கதவு திறக்கும், பொண்ணு வரும். விட்டுறாத, வயசு பொண்ணு. விட்டுருவனா? யாரு நானு? எப்பா என்ன இருக்கு? போண்டா, முறுக்கு, பொங்கல், வடை, இட்லி, தோசை, கிச்சடி, பச்சடி, ரொட்டி, பிஸ்கட், சட்னி, சாம்பார், குருமா, வடை, சோடா, கலர், காபி, டீ. ஏய்யா, இவன சந்தையில லேகி வித்தானா? ஐட்டத்தை ஆள் உயரத்துக்கு அடுக்குறான். சரி, அதுல ரெண்டு விடு. சிங்கிள் டீயே கடன் கேட்கிற பையன் இன்னைக்கு ஏக செட்டப்ல பேசுறான். என்னமோ நடந்துருக்கு. யோ சீக்கிரம் ஒண்ணையா, பசிக்குது. சரியான சாப்பாட்டு இருப்பான் போல இருக்க. சாப்பாட்டாம இல்லையா, சீதாராமன். சீதாராமன். இவனுக்கு அனுமார்னு பேரு வச்சிருக்கோம். ஓ முஞ்சிய கண்ணாடியில பாக்கலையா? வா வா. டேய், எதேன்னு பழம் குடுறோம். குடுறா. இதுக்கும் இவனுக்கும் என்ன வித்தியாசம்? தீனியில என்னையா சாம்பார் அது இதுன்னு? நாளையில இருந்து புதுமையா ஏதாவது போடுங்கயா. எவ்வளவு பிள்ளை? 30 ரூபா 95 பைசா. உள்ளூர் வரி தனி. வெளியூர் வரியை சேர்த்து 35 வாங்கிக்க. ஏன்னா வேணாம், உள்ளத கொடுத்தா போதும். ரொம்ப சலிச்சுக்கிறிய. என்ன 95 பைசா குறையுதா? பரவாயில்ல, நான் தள்ளிக்கிறேன். 30 ரூபா கொடு போதும். பரச காணையா? என்ன மூக்கு பிடிக்க துண்ணுட்டு பணம் இல்லைங்கிறியா? டேய், கை எடு. எதுக்கு? இந்த வாழைப்பழம் மாதிரி உன்னை தொங்க விடத்தான். என்னையா பாத்து நிக்கிறீங்க? ஆளுக்கு 2 தோசை இலவசமா தர தர்மாயிட்டீங்க. உங்களே இருந்தாயா? புரிய வை. மாட்டிக்கிட்டான் மாட்டிக்கிட்டான், நல்லா மாட்டிக்கிட்டான். ஐயா ஐயா, இந்த பாவிலாயா பொண்ணை காட்டுறேன்னு சொல்லி என் பரிசு அதே பண்ணிட்டு வந்துட்டான். அது வேறயா? எங்கடா பர்ஸ்? என் பைட்ல இருந்து யாரும் அடிச்சிட்டாங்க. எடுத்து கொடுத்துருங்கய்யா. இதோ என் பரிசு. விக்னேஸ்வரா, கணேசா, கொடுத்துருப்பா. கணேசா, நீ நல்லா இருக்கணும்ப்பா. என் பரிசு கிடைச்சிருச்சு. முட்டா பயல, பணம் சம்பாதிக்கிறது பெருசு இல்லடா,
அத பத்திரமா வச்சுக்கணும். கஜேந்திரா, நீ என்ன ஆசீர்வாதம் பண்ண வரும்போதே எனக்கு தெரியும் இப்படி ஏதாவது அசம்சம் நடக்கணும். அநியாயமா இருந்தா என்ன இப்படி அடிவாங்கி கொடுத்துட்டியே, உன் புத்திசாலித்தனம் யாருக்கு வரும்? இப்படி ஊருக்கு ஒரு கஜேந்திரம் இருந்தா அப்புறம் எதுக்கு நான் போலீஸ் கோட்டெல்லாம்?